இப்போது நம்ம இங்கே இருக்கக்கூடிய இடம் பேர் பார்த்திங்கன்னா மண்புழு உரம் தயாரிக்கிறது, வெர்மிகாம்போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அமைப்பில் பண்ணுறோங்க. ஒரு மண்புழு வந்து இயற்கை விவசாயியின் நண்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் மண்புழு வந்து அவ்வளோ ஒரு என்ன பண்ணிடுது அப்படின்னு சொன்னிங்கன்னா, மண்புழு நம்மளோட நைட்ரஜன் எங்கே இருக்குன்னா அந்த அட்மாஸ்பியரில் இருக்குது. அந்த நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணி வேரில் போய் இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் வந்து இந்த மண்புழு. ஸோ நம்ம என்பிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயத்தில் ஒரு முறையை வந்து நம்ம நைட்ரஜனை வெளிலேருந்து வாங்கி போடுறோன்னு ஒரு செயற்கை விவசாயம் ஒரு தத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இயற்கை விவசாயத்தில் சாதாரண மண்புழுகள் நம்மளோட நிலத்தில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஒரு நைட்ரஜனை அதுவே அப்சர்வ் பண்ணி அது எடுத்து நம்மளோட வேருக்கு கொடுத்துக்கிட்டு மண்புழு கொடுக்குது. அது ரெண்டாவது என்ன பண்ணுது, மண்புழுவோட கழிவுகள் அதுவும் வந்து நமக்கு உரமாக மாறுது. ஸோ ஒரு மண்புழு வந்து எப்படி நம்ம அழித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மண்புழுவை ரெண்டாக வெட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து செத்துறாதுங்க. இதிலேருந்து ஒரு மண்புழு ஓடும், இதிலேருந்து ஒரு மண்புழு ஓடும். அது எப்படி வந்து இனப்பெருக்கம் பண்ணுதுன்னா, மண்புழுலேருந்தே தானாக பிதுங்கி வந்து இனப்பெருக்கத்தை பெருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு மண்புழுவை நம்ம இந்த ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் போட்டுட்டு அது நிலத்தில் மண்புழுவே இல்லாத அளவுக்கு நம்ம அழிச்சிட்டோம். ஸோ இந்த செயற்கை முறையை இல்லாமல் இயற்கை முறையில் நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட நிலத்தில் எங்கே பார்த்தாலும் வந்து மண்புழுக்கள் இருக்கிறத பார்க்கலாம். அது நாத்தாங்காலாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வாழை இடமா இருக்கட்டும், இல்லை தென்னை இடமா இருக்கட்டும், இல்லை பயிர் வச்ச இடமா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே வந்து மண்புழுகள் நிறைந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது எப்படி பண்ணுறோன்னா, ஒரு 3 அடியில் வந்து ஒரு பிட்டு மாதிரி ஒன்று எடுத்துடுறோம். ஒரு பள்ளம் எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து 5 லேயர் போடுறோம். முதல்ல வந்து ஒரு காஞ்ச இழத்தலைகள், அதுக்கு மேலே வந்து எரு, அதுக்கு மேலே வந்து சாணி கரைசல். சாணி கரைசல்ன்றது வந்து சாணியை வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்ட சாணியை தண்ணியில் கரைச்சி சாணி கரைசல்னு மேலே போட்டுடுறோம். அதுக்கு மேலே வந்து பைத்த மாவு, அதுக்கு மேலே வந்து வெள்ளை கரைசல். இது 5 சேர்ந்தது ஒரு அடுக்கு. அப்படி 2-3 அடுக்கு வந்து போட்டுட்டு நம்ம இதை மாதிரி போட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வெறும் எருவை போடணுன்னா 1 டன்னு தேவைப்படுங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 450 கிலோ மூட்டை, அதாவது 200 கிலோ போதும் ஒரு ஏக்கருக்கு சொல்கிறேன். ஒரு 1000 கிலோ போட வேண்டிய இடத்துல ஒரு 200 கிலோவே வந்து நீங்கள் போட்டு வந்து பண்ணிக்கலாம். இது பயங்கர எஃபெக்ட் நாங்கள் வந்து நிலத்தில் பார்த்துருக்கோம். இதில் வந்து நாங்கள் 2 விதம் இருக்குது. இந்த அசோஸ்பைரலம்லாம் போட்டுட்டு பண்ணிங்கன்னா நல்லா மல்டிப்ளை ஆகி நிறைய மண்புழுகள் வரும். நம்ம இந்த மாதிரி பண்ணுற மெத்தடில் வந்து மண்புழுகள் தானாகவே உற்பத்தி ஆகி அதுவே வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம இந்த தவிடு மாதிரி இருக்குங்க. இது இப்போ நம்ம மக்கி பார்த்துருக்கோம். இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம போட்ட இந்த 5 லேயர் தான், ஆனால் இருக்கிறது பாருங்கள் இப்படி வந்திருக்கு. இது ஒரு மம்டி போட்டிங்கன்னா அவ்வளோ கொத்தான மண்புழு வந்து வரும். இதில் வந்து மம்டி கொஞ்சம் போடுங்க. அது உள்ளே பாருங்கள், இப்போ ஒரு மம்டி போட்டிருக்கோம். இது உள்ளே பாருங்கள் எவ்வளோ மண்புழுகள் இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் கொட்டி கிடக்கிறத பார்க்கலாங்க. நம்ம மண்புழு மட்டும் கொடுங்க, மண்ணோட இருக்க மண்புழு மட்டும். இது நல்லா மக்கன்றதுனால இந்த இதுவே பார்க்குறதே நம்மளுக்கு தெரியும். நல்லா தவிடு மாதிரி நல்லா வரும். இப்போது எவ்வளோ மண்புழு பாருங்கள், இதில் எவ்வளோ கொட்டி இருக்கிறத பார்க்கலாம். நம்ம பாருங்கள், இது மொத்தம் மண்புழு தான். மண்புழுவை பார்த்து நம்ம பயப்படவே தேவையில்லைங்க. ஏன்னா இது அவ்வளோ ஒரு நல்ல ஜீவன். இது நன்மை மட்டுமே தரக்கூடியது. இதோட கழிவுகளும் நமக்கு வந்து உரமாக மாறக்கூடிய அளவுக்கு வந்து மண்புழு வந்து நமக்கு ஒரு சிறந்த நண்பன். இதை நான் அப்படி கையில் வச்சுருக்கும் போது இந்த கையில் பார்த்திங்கன்னா அப்படியே ஊடுறது அப்படியே தெரியும். அப்படியே ஒரு நம்ம மேலே அப்படியே நகர்ந்து போகிறத வந்து நம்ம அப்படியே உணர முடியும். இது அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு ஜீவன். இந்த மண்புழு வந்து ஒரு மிக சிறந்த ஒரு இயற்கை விவசாயியின் நண்பன் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம அந்த கையில் ஊடுறத ஊறி போது பாருங்கள், அதை பார்க்கும்போதே நம்ம அதை அப்படியே உணர முடியுங்க. இதில் நிறைய வகையான மண்புழுக்கள் இருக்குது. என் கையில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலரில் இருக்கிறது ஒரு வகை, இது வந்து செம்மண் வகையில் இருக்கிறது ஒரு வகை, இந்த வெள்ளை கலரில் இருக்கிறது ஒரு வகை. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குதுங்க. மண்புழுவில் நிறைய வகைகள் இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அது ஒவ்வொரு பயன்கள் இருக்குது மண்புழுவில். ஸோ இந்த மண்புழுக்கள் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க.